ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை இப்போ நம்ம தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த வகையில் நான் ஒரு ஜூஸ் பண்ண போகிறேன். அது தினசரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகப்படுத்தும். நம்ம காஃபி டீ தான் தினசரி குடிச்சிட்ருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டு தினசரி இந்த ஜூஸ் போட்டு குடித்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உடல் சோர்வுங்கிறதே வராது. அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இதை சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 பாதாம் பருப்பு எடுத்து ஊற விட்டுருக்கேன் தனியாக. ஏன்னா அதை தனியாக தோல் உரிக்கிறனால அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 10 பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன். அஞ்சு முந்திரி பருப்பு, அத்திப்பழம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கிஸ்மிஸ் பழம் பச்சை கலர், கருப்பு கலர் கிஸ்மிஸ் பழம். இதுக்கு அளவெல்லாம் இல்லை, ஓரளவு கையளவு தான் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இது ஊறியாச்சு. ஊறினதுக்கப்புறம் பாதாம், ஊற வச்ச பாதாமை உரித்து அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அப்படியே அந்த தண்ணியோடையே, ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா அதில் நிறைய கொஞ்சம் இனிப்பு இருக்கனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்சியில் நைஸாக போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்ரு சேர்த்துருக்கேன். இது நான் 4 பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட வேணுன்னா கொஞ்சமாக பாலோ அல்லது தண்ணியோ சேர்த்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சி சூப்பராக. நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக காலையில் குடித்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்பு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.